வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ரொம்பவே பெரிய பிரச்சனை. போட்டியும் வேணாம், பணமும் வேணான்னு ராஜி கிளம்புறாங்க. அவங்க லிஃப்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு நிற்க கரெக்டாக லிஃப்ட்டு ஓப்பன் ஆக உள்ளே இருந்து அந்த ஆர்கனைசர்ஸ் வர்றாங்க. அவங்க ராஜியை மிரட்டிட்டு இருக்க மிச்சம் மீதி இருக்க 2 பேரும் வந்துடுறாங்க. ஆனாலும் ராஜி கொஞ்சம் தைரியமாக தான் காட்டிக்கிறாங்க. என்ன பாப்பா கிளம்பிடுச்சு போல இருக்கு லக்கேஜோட அப்படின்னு கதவை தட்டுற கண்ணியவான் கேட்க அப்படின்னு நக்கலா உதட்ட பிதுக்கி காமிக்கிறாரு ஒரு ஹோஸ்ட். மைக் பிடிச்சி பேசுறவரு கோணலா ஒரு பார்வை பார்க்குறாரு. கிளம்பட்டுங்க, இப்படி ஆட மாட்டேன் அப்படி ஆட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட கண்டஸ்டன்டே தேவையில்லைங்கன்னு எரிச்சலா சொல்றாரு மாஸ்டர். காம்படிஷனோட ஸ்டாண்டர்டே போயிடும்னு அவர் சொல்ல ராஜி வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம இங்க நடக்கிறதெல்லாம் ஒரு காம்படிஷன், அதோட ஸ்டாண்டர்ட் வேற போக போகுதா என்னால அப்படின்னு ராஜி சொல்ல, ஏங்க இந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு, முதல்ல அனுப்பி விடுங்கிறாரு மாஸ்டர். போ அப்படின்னு அவரு சொல்ல ராஜி அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க, அதையே தான் நானும் சொல்றேன், 10 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு போய்கிட்டே இருங்கிறாரு இன்னொரு ஹோஸ்ட். என்னால இங்க இருக்கவும் முடியாது, நீங்க கேக்குற 10 லட்ச ரூபாயை கொடுக்கவும் முடியாது, நீங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவங்களா இருக்கீங்க அப்படின்னு ராஜு சொல்ல அந்த மைக் பிடிக்கிறவருக்கு பயங்கர கோவம் வந்துருது. என்ன அப்படின்னு அவரு கோவத்தோட கேட்டுட்டு இருக்க, நான் கிளம்புறேன் வழியை விடுங்க அப்படின்னு ராஜு 2 அடி எடுத்து வைக்க, ஏய் அப்படின்னு மாஸ்டர் தவிர 3 பேரும் ஒரே குரல்ல மிரட்டுறாங்க. நில்லுமா, பணத்தை கொடுத்துரு, நான் வேணா அவரை பஸ் ஏற்றி விட சொல்றேன் அப்படின்னு கதவை தட்டுற கண்ணியவான்னு சொல்ல, பணத்தை கொடுக்க முடியாது, நான் போயே தீரணுங்கிறாங்க ராஜி. ஏய் அப்படிலாம் உன்னை போக விட முடியாது அப்படின்னு மைக் சொல்ல, அப்ப நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன், சென்னையில போலீஸ் இருக்காங்கல்ல அப்படின்னு ராஜி சொல்ல 3 பேரும் ரொம்பவே நக்கலா சிரிக்கிறாங்க அவரை பார்த்து. தப்பு நடந்தா தட்டி கேட்பாங்கல்ல அப்படிங்கிற ராஜி பேக்ல இருந்து மொபைல் எடுக்க ஹோஸ்ட் கண்ணை காமிக்க மைக் அவங்க கையை பிடிச்சி முறுக்கி, ஏய் போனை கொடு அப்படின்னு புடுங்கிட்டு இருக்க ராஜி, ஏய் என் போனை விடு அப்படின்னு கத்திட்டு இருக்க அவரு சின்ன எஃபர்ட்லயே போனை புடுங்கிடுறாரு ராஜி கிட்ட இருந்து. போனை கொடுங்க அப்படின்னு ராஜி மறுபடியும் அவர் கையில இருந்து புடுங்க போக, போன் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த மைக்கு சொல்ல, நான் வீட்டுக்கு போகணும், ஒழுங்கா என் போனை கொடுத்துருங்கன்னு கத்துறாங்க ராஜி. அவரு பயங்கர கோவத்தோட முறைச்சுக்கிட்டு முடியாதுங்கிறாரு. இந்த ஹோட்டலை விட்டு நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, காம்படிஷன் முடியிற வரைக்கும் நீ இங்க இருந்துதான் ஆகணும், நாங்க சொல்றபடி நீ ஆடிதான் ஆகணும், நாங்க என்ன சொன்னாலும் நீ பண்ணிதான் ஆகணும், புரியுதா அப்படின்னு கதவை தட்டுற கண்ணியவான் கேட்க ராஜி அப்படியே முறைச்சிட்டு நிக்கிறாங்க. என்ன முடியாதா, அப்ப பணத்தை கொடுத்துட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு அவர் சொல்ல ராஜி என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிக்கிறாங்க. உன் இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் உன் இஷ்டத்துக்கு போறதுக்கும் நீ டைம் பாஸ் பண்றதுக்கு நாங்க போட்டி நடத்துறது இல்லம்மா அப்படின்னு அந்த ஹோஸ்ட் சொல்ல, ஏங்க ப்ளீஸ்ங்க போனை கொடுங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க, நான் தெரியாதனமா இங்க வந்துட்டேன்னு தலையில அடிச்சுக்கிற ராஜி, தயவு செஞ்சு என் போனை கொடுங்க, நான் போயிடுறேன்னு கதறாங்க. மிஸ்டர் காக்கா இங்க பாரு, முடியவே முடியாது, ஒண்ணு பணத்தை எங்க கிட்ட கொடு, இல்ல நீ இங்க எங்களோடவே இருக்கணும் அப்படின்னு அவரு சொல்ல உடனே ராஜி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு போன் போனா போயிட்டு போகுதுன்னு ஓட பாக்குறாங்க. உடனே மைக்கு ஒரு பக்கமா மாஸ்டர் ஒரு பக்கமா ராஜியை புடிச்சிடுறாங்க. ஏய் விட போறீங்களா இல்லையா அப்படின்னு ராஜி கத்த, சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு டக்குன்னு வாயை பொத்தி அவங்க ரூம்குள்ள தள்ளிட்டு வந்து மைக் அவங்கள பெட்ல கெட அப்படின்னு தள்ளி விட்டுடுறாரு. 3 பேரும் முன்னாடி வர மாஸ்டர் கதவை லாக் பண்ணிட்டு வர்றாரு. என்னை விடுங்க, நான் போகணும், விடுங்க, என் போனை கொடுங்கன்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க ராஜி. எதுக்கு, போலீஸ்க்கு போன் பண்றதுக்கா அப்படின்னு அந்த மைக் கேட்க, சார் என்னோட போனை கொடுங்க சார் அப்படின்னு அவங்க அழுதுகிட்டு கேட்க அவர் பயங்கரமா முறைச்சு பாக்குறாரு. அதுவரையில அதிகம் பேசாம இருந்த ஒரு ஹோஸ்ட், இங்க பாரு வயலண்டா போக வேணாமேன்னு பாக்குறேன், அமைதியா இருந்தா உனக்கு தான் நல்லது, இல்ல ரொம்ப கஷ்டப்படுவ நீ அப்படின்னு ஒரு விரல நீட்டி மிரட்ட, அப்பவும் என் போனை கொடுங்கன்னு மைக்கிட்ட பாயிறாங்க ராஜி. ஏய் உட்கார அப்படின்னு அவரு மிரட்ட ராஜி 2 அடி பின்னாடி போயிடுறாங்க. ஏன் போன் பண்ணி வீட்டுல இருந்து யாரையாவது கூப்பிடுறதுக்கா, உட்காருடி அப்படின்னு மைக்கு சொல்ல, உன்னை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கோம், இங்க பாரு முரண்டு பிடிக்காம பேசாம ஒழுங்கா இருந்துக்கோ, நீ என்ன பண்ணனாலும் சரி காம்படிஷன் முடியிற வரைக்கும் இங்க இருந்து நகரக்கூட முடியாது அப்படின்னு கதவை தட்டுற கண்ணியவான்னு சொல்ல, சார் நான் வீட்டுக்கு போகணும் சார், எல்லாரும் என்ன தேடுவாங்க சார் அப்படின்னு ராஜி சொல்ல 4 பேரும் இறைய பாக்குற ஓனாய் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராஜி பேக்கை பத்தியோ லக்கேஜ பத்தியோ எதையும் கவலைப்படாம நான் வீட்டுக்கு போகணும்னு ஓட போக, ஏய் போ அப்படின்னு பின்னாடி தள்ளி விட்டுட்டு வாங்க போலாம் எல்லாரும் வெளியே போலாம் அப்படின்னு போக, ஏங்க ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, போனை கொடுங்க, என் போனை கொடுங்கன்னு ராஜி கத்த, ஏய் சத்தம் போடாம போடி அப்படின்னு ராஜியை உள்ளர தள்ளிட்டு அவங்க 4 பேரும் ரூம் கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ராஜி கதவுக்கு பின்னாடி நின்னுட்டு, என் போனை கொடுங்க, போனை கொடுங்க
அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கவங்க அடுத்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து அவங்களாலேயே முடியாம யாராவது காப்பாத்துங்கன்னு அழுதுகிட்டு அப்படியே கதவோட கதவா சரிஞ்சு உட்காடுறாங்க. கதிர் ஹைவேஸ்ல காரை ஓட்டிட்டு இருக்காரு. அவருக்கும் ஒரு மாதிரி ரொம்பவே அன்ஈஸியா இருக்க. சரி ராஜுக்கு கால் பண்ணலான்னு அவர் கால் பண்ண மைக்கிட்ட இருக்க மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பாக்குறாரு. இங்க கதிர் பயங்கர டென்ஷனோட எடு ராஜி போனை எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க மஞ்சள் சட்டை மைக்கு மொபைல் எடுத்து கையில வச்சு பாத்துக்கிட்டே இருக்கு. யோ எடுத்து பேச வேண்டியதானேன்னு மாஸ்டர் கேட்க, மாஸ்டர் இது அந்த பொண்ணோட போனு அப்படின்னு சொல்ல, சரி யார் கூப்பிடுறதுன்னு கேக்குறாரு மாஸ்டர். யாரோ கதிர்னு ஒருத்தன் ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அவன் அப்படின்னு மாஸ்டர் சொல்ல, அவ லவ்வரா இருக்கும்பா அப்படின்னு மாஸ்டர் சொல்ல, இல்ல மாஸ்டர் அவ கல்யாணம் ஆன பொண்ணு அப்படின்னு மஞ்சள் சட்டை மைக் சொல்ல, ஓ ஆமால மறந்தே போயிட்டேன் அப்படின்னு அதை பத்தி கண்டுக்காம டீயை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு மாஸ்டர். ராஜி ரொம்பவே ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்கவங்க எழுந்து கதவை தட்டி, யாராவது என்னைய காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, கதவை திறங்க, யாராவது கதவை திறங்க ப்ளீஸ், யாராவது இருக்கீங்களா, கேக்குதா, நான் பேசுறது கேக்குதா, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ், யாராவது கதவை திறங்க, கதவை திறங்க அப்படின்னு கதவை தட்டி தட்டி ஓஞ்சு போய் அழுதுட்டு உட்கார்ந்துருக்காங்க ராஜி. அப்படியே அழுதுகிட்டே திரும்பி கதவு மேல சாஞ்சிட்டு நிக்கிறவங்க, நான் இங்க என்ன நடக்குதுன்னு கதிர்கிட்டையாவது முன்னாடியே சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க, இல்ல அவன் பேச்ச கேட்காம நான் இங்க வந்திருக்கவே கூடாது, ஐயோ அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறவங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது கூட சொன்னான் போகாத போகாதன்னு, நான் தான் கேட்கவே இல்லை அப்படின்னு ராஜி ரொம்பவே கதறி அழுதுகிட்டு இருக்க. கதிரோட கார் வந்துகிட்டே இருக்கு. சென்னை 20 கிலோமீட்டர்னு போர்டு இருக்கு. கதிர் மறுபடியும் ராஜியோட மொபைலுக்கு ட்ரை பண்ண மஞ்சள் சட்டை மைக்கு எடுத்து பாக்குது. ராஜி என்ன பண்ற, போனை எடு அப்படின்னு இருக்காரு கதிர். கால் பிக் பண்ணலன்னதும் மொபைல வச்சுட்டு ஸ்டேரிங் மேல வெறுப்பா தட்டிட்டு இருக்காரு. இங்க ராஜி கதவை திறங்க ப்ளீஸ், யாராவது கதவை திறங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க. படார்னு கதவு திறக்குது. முதல்ல உள்ளர வர்ற கதவை தட்டுற கண்ணியவான், என்னடி என்ன கத்திக்கிட்டே இருக்கிற, பேசாம உட்காருடி அப்படின்னு பெட்ல தள்ளி விட, முதல்ல நான் இங்க இருந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ராஜி கதறிக்கிட்டு இருக்க. அந்த ஹோஸ்ட் இப்போ ஒரு மாதிரியான பார்வையோட ராஜியை பாக்குறாரு. சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன விட்டுடுங்க சார் அப்படின்னு ராஜி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்ச, கொஞ்ச நேரம் முன்னாடி அவ்வளவு வீராப்பா பேசிக்கிட்டு இருந்த, இப்ப நம்ம அழுதுட்டு இருக்கன்னு கேக்குறாரு அவரு. சார் தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க சார், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ராஜி கையெடுத்து கும்பிட்டு கதறி அழுதுட்டு இருக்க. என்னம்மா நீ ஆட வந்துட்டு ஆட மாட்டேங்கிற, வீட்டுக்கு போகணுங்கிற, எங்களை மதிச்சு 13 பேர் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் உன்ன மாதிரியா பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு கதவை தட்டுற கண்ணியவான் கேட்க, சார் இந்த ஆடிஷன் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ராஜி அழுதுகிட்டே சொல்ல, சரி நீ நினைச்ச மாதிரி நாங்க ஆடிஷன் நடத்துறோம், நீ எங்களுக்காக மட்டும் ஆடுறியா அப்படின்னு அவரு ஒரு மாதிரி பார்வையோட கேட்க, ராஜி நடுங்கி போய் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. அப்படிதான்ற மாதிரி ஹோஸ்டும் சந்தோஷமா தலையை பார்த்துட்டு ஆட்டிட்டு இருக்காரு. இந்த ரூம்ல நானும் இவரும் மட்டும் தான் இருப்போம், ஆடுறியா அப்படின்னு கோணல் பார்வையோட கேக்குறாரு கதவை தட்டுற கண்ணியவான். ஓகேவா அப்படின்னு ஹோஸ்டும் ஜாடையா கேக்குறாரு. கதவு தட்டுற கண்ணியவான், ராஜியோட உடம்ப ஸ்கேன் பண்ணிட்டு இருக்க, நீ என்னமோ நினைச்சு இங்க வந்த, அது இங்க நடக்கல இல்ல, இங்க என்ன நடக்குதோ அதை பண்ண வேண்டியது தானே அப்படின்னு அந்த ஹோஸ்ட் கேட்க, சார் தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க சார், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு ராஜி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுட்டு இருக்க. நீ கெஞ்சி கேட்டாலும் சரி இல்ல கொஞ்சம் கேட்டாலும் சரி, நாங்க உன்னை விடவே மாட்டோங்கிறாரு ஹோஸ்ட். உடனே அந்த காக்கா, சார் என்ன சார் அவசரப்பட்டு வார்த்தையெல்லாம் விடுறீங்க அப்படிங்கிறவரு ராஜி பக்கத்துல வந்து கொஞ்சம் கேட்டா வேணா விடுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு, புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ராஜியோட கழுத்து கீழே பார்த்துக்கிட்டு தோல்ல கைய வைக்க, ராஜி தலை குனிஞ்சு போய் பட்டுன்னு ஒரு எட்டு பின்னாடி போயிடுறாங்க. அந்த ஆள் ஒரு கேவலமான சிரிப்போடு திரும்பி ஹோஸ்ட பார்க்க, அந்த ஆளும் அதே கேவல பார்வையோட சிரிக்கிறாரு. ப்ளீஸ் சார் விட்டுடுங்க சார், நான் போகணும், வீட்டுக்கு போகணுங்க சார், என்னை எல்லாரும் தேடுவாங்க, ப்ளீஸ் விட்டுருங்கன்னு ராஜி கெஞ்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ என்ன அழுதாலும் உன்னை நான் விட போறதில்ல, உன்னை காப்பாத்துறதுக்கும் இங்க யாரும் வர முடியாது, ஏன்னா ஃபுல் பில்டிங் எங்க கண்ட்ரோல்ல இல்லைங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு மிஸ்டர் காக்கா ஹோஸ்ட பார்த்து கேட்க, அவரும் சீரியஸா ராஜியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சார் என்னை விட்டுடுங்க விட்டுடுங்க ப்ளீஸ், நான் போறேன் ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க அப்படின்னு ராஜி கண்ணீரோட கெஞ்சிக்கிட்டு இருக்க. கதிரோட கார் அந்த ஹோட்டல் பார்க்கிங்ல வந்து நிக்குது. காரை விட்டு இறங்கி அந்த பில்டிங்கை பாக்குறவரு அடுத்து அந்த ரைசிங் ஸ்டார் டான்ஸ் காம்படிஷன் போஸ்டரை பாக்குறாரு.
நேரா ரிசப்ஷனுக்குள்ள ஓடி வர்றாரு. அங்க இருக்க லேடிஸ பார்த்த உடனே அவங்க கிட்ட வந்து அவர் எக்ஸ்கியூஸ் மீங்க சொல்லுங்கங்கறாங்க. அவங்க டான்ஸ் காம்படிஷன் இங்க தானே நடக்குது அப்படின்னு கதிர் கேட்க ஆமாங்கன்றாங்க ஒரு பொண்ணு. அதுல கலந்துக்கிறவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கதிர் கேட்க இங்கதான் ரூம்ல தங்கி இருக்காங்கன்றாங்க அந்த பொண்ணு. சரி ராஜேஸ்வரிங்கிறவங்க எந்த ரூம்ல இருக்காங்க அப்படின்னு கதிர் கேட்க அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க முடியாதுங்க சார்ங்கிறாங்க அந்த பொண்ணு. அப்ப வேற யார் கொடுப்பாங்க அப்படின்னு கதிர் கேட்க அந்த பொண்ணு ஒருத்தரை கையை காமிச்சு அதோ அவர் தான் ஆர்கனைசர், அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கையை காட்டின திசையில கதிர் பாக்குறாரு. அங்க மஞ்சள் சட்டை மைக்கு நின்று பேப்பரை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் கதிர் அவரையே பார்த்துட்டு வர அதுக்குள்ள அவர் பேப்பரை செக் பண்ணிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ அப்படின்னு கதிர் கூப்பிட்டு இருக்க அவரு ரெண்டு பக்கமும் ரைசிங் ஸ்டார்ஸ் பேனர் வச்சிருக்க இடத்துல இருக்க ஒரு கதவை திறந்துகிட்டு உள்ளர போறாரு. அதை பார்த்துட்டு இருக்க கதிர் அங்க உள்ளர வர்றாரு. அந்த மீட்டிங் ஹால் உள்ளர வர்ற கதிர் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிட எஸ் அப்படின்னு திரும்பி பாக்குறாரு மஞ்சள் சட்டை மைக்கு. நீங்க தான் இந்த டான்ஸ் ஷோவோட ஆர்கனைசரா அப்படின்னு கதிர் கேட்க ஆமாங்கிறாரு மஞ்சள் சட்டை. இங்க கலந்துக்கிறவங்க எல்லாம் எங்க தங்கி இருக்காங்க அப்படின்னு கதிர் கேட்க அதே எதுக்கு நீ கேக்குறங்குது மைக்கு. கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கதிர் சொல்ல ஏய் நீ யாருன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு மஞ்சள் சட்டை கேட்க இந்த காம்படிஷன்ல கலந்துகிட்ட ராஜேஸ்வரியோட ஹஸ்பண்ட்ங்கிறாரு கதிர். மைக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. மைக்கோட முகத்தை டீப்பா பாத்துட்டு இருக்காரு கதிர். ராஜேஸ்வரியா? எந்த ராஜேஸ்வரி அப்படின்னு மஞ்சள் சட்டை கேட்க குன்னக்குடியில இருந்து வந்த ராஜேஸ்வரி அப்படின்னு கதிர் சொல்ல குன்னக்குடியா அது எங்க இருக்குங்குது மஞ்சள் சட்டை. கதிர் திகைச்சு போய் பார்க்க ராஜேஸ்வரிங்கிற பேர்ல இங்க யாருமே வரல அப்படின்னு மஞ்சள் சட்டை சொல்ல இல்ல அவ இங்கதான் வந்தா எனக்கு நல்லா தெரியுங்கிறாரு கதிர். இல்ல அப்படி யாருமே இங்க வரல, உங்க ஒய்ஃப் வேற எங்கேயாவது போயிருப்பான்னு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்குது மஞ்சள் சட்டை. அவ இங்கதான் வந்தா எனக்கு நல்லா தெரியும். அவ வந்த பிறகு எனக்கு போன் பண்ணா. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா, எனக்கு அவளை பார்க்கணுங்கிறாரு கதிர். அப்படிலாம் யாரும் இங்க வந்து திடீர்னு யாரையும் பார்க்கலாம் முடியாது அப்படின்னு மஞ்சள் சட்டை சொல்ல ஏன் பார்க்க முடியாது அப்படின்னு கதிர் சொல்ல ஏய் முடியாது அவ்வளவுதாங்கிறாரு மைக்கு. காம்படிஷன் முடிஞ்சா அவளே வருவா, அப்போ பாத்துக்கோ அப்படின்னு மஞ்சள் சட்டை உளறிட ஓ அப்பா அவ இங்கதான் இருக்கால அப்படின்னு கதிர் கேட்க ஐயோ வாய விட்டுட்டோமோன்னு தகச்சு போய் பாக்குது மஞ்சள் சட்டை. முதல்ல ராஜி இங்க வரவே இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப இங்கதான் இருக்கான்னு சொல்றீங்க அப்படின்னு கதிர் கேட்க ஆமா பெரிய சிஐடி இவரு கண்டுபிடிச்சிட்டாரு. காம்படிஷன் முடியற வரைக்கும் யாரும் யாரையும் பார்க்க முடியாது, போ போ கிளம்ப போ அப்படின்னு சொரிநாயை விரட்டுற மாதிரி விரட்டிட்டு மஞ்சள் சட்டை அங்கிருந்து போக முடியாது. என் ஒய்ஃபை நான் பார்க்கணும்னு சொல்றேன், பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்கிறாரு கதிர். டேய் ஓவரா பேசாத, கிளம்பு முதல்ல கிளம்பு, டேய் கிளம்புடா அப்படின்னு கதிரோட கையை பிடிச்சி மஞ்சள் சட்டை தள்ளுறாரு. எனக்கு ராஜியை பார்க்கணும் அப்படின்னு திரும்பி நின்று கதிர் சொல்ல ஏய் முடியாது கிளம்புடாங்கிறாரு அவரு. ராஜிக்கு நான் பல தடவை போன் பண்ணிட்டேன், அவ போனையே எடுக்க மாட்டேங்கிறா, நீ பேசுற தோரணையும் சரியில்லை அப்படின்னு கதிர் சொல்ல டேய் தேவையில்லாம இங்க நின்று பேசிட்டு இருக்காத, கிளம்பு முதல்ல போடா அப்படிங்கிற மஞ்சள் சட்டை பேசாம நடந்து வந்து இன்னொரு டேபிள்ல இருக்க பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. கதிர் அவரோட மொபைல் எடுத்து ரிங் பண்ண மஞ்சள் சட்டை அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே பாக்கெட்ல இருக்க மொபைல வெளியெடுத்து பாக்குறாரு. அத கதிர் பாக்குறாரு. மஞ்சள் சட்டைக்கு அப்பதான் உரைக்குது அச்சச்சோ அப்படின்னு கொஞ்சம் திகைச்சு போய் அப்படியே மெதுவா திரும்பி கதிரை பாக்குறாரு. கதிர் இப்போ மஞ்சள் சட்டையை கொலவெறியோட பாத்துட்டு இருக்காரு. மஞ்சள் சட்டை சுதாரிச்சுக்கிட்டு நகர்றதுக்குள்ள வேகமா ஓடி வர்ற கதிர் அவர் கையில இருக்க மொபைலை புடுங்கிக்கிட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஏய் ராஜியோட போன் எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு கேக்குறாரு. மஞ்சள் சட்டை அமைதியா நிக்க சொல்லியா ராஜி எங்க என்ன கத்துறாரு கதிர். காம்படிஷன்ல கலந்துக்க வந்தா அதை மட்டும் பண்ணணும், அதை விட்டுட்டு ஓவரா வாய் பேசி பாதியிலேயே கிளம்புறேன்னு சொன்னா விட்டுட முடியுமா அப்படின்னு மஞ்சள் சட்டை மிடுக்கா சொல்ல மரியாதையா சொல்லு ராஜி எங்க இருக்கான்னு கதிர் கேக்குறாரு. கிளம்புறேன்னு சொன்னா சரி 10 லட்சம் ரூபாய் கட்டிட்டு போன்னு சொன்னோம், பணம் இல்லைன்னு சொல்றா, ஒன்னு பணத்தை கொடு இல்லன்னா டான்ஸ் ஆடுன்னு புடிச்சு உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு மஞ்சள் சட்டை திமிரா சொல்ல கதிர் பலார்னு ஒரு அறவிட பக்கத்துல இருக்க டேபிள் மேலேயே குப்புற உழுவுது அந்த மைக்கு மஞ்சள் சட்டை. திடீர்னு இவன் இப்படி அடிப்பான்னு எதிர்பார்க்காதனால விழுந்த மஞ்சள் சட்டை டப்புன்னு எழுந்து ஏய் அப்படின்னு கதிரை அடிக்கிறதுக்கு கையை வாங்கிட்டு போக கதிரும் பயங்கர ஃபாஸ்டா திரும்பி 2 கையையும் புடிச்சு முறுக்கி மறுபடியும் அதே டேபிள்ல மல்லாக்க கிடத்தி கழுத்தை புடிச்சிடுறாரு. ராஜி எங்கடா சொல்லுடா, ராஜி எங்க, ராஜி எங்கடா சொல்லுடா அப்படின்னு ஒரு கையை முறுக்கிக்கிட்டு இன்னொரு கையால கழுத்தை நெரிச்சிட்டு கேட்க முடியாதுடா அப்படிங்கிற மஞ்சள் சட்டை தன்னோட சக்தியெல்லாம் திரட்டி கதிரை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓட பார்க்க கதிர் மறுபடியும் புடிச்சு கைய முறுக்கிக்கிட்டு மூஞ்சில ஒரு குத்து விடுறாரு. அடுத்த டேபிள்ல போய் விழுது மஞ்சள் சட்டை.
கதிரும் ஆத்திரத்துல என்ன பண்றோன்னு தெரியாம அங்க பவுல்ல இருக்க பிளாஸ்டிக் ஸ்பூன் அள்ளி அது மூஞ்சில வீசுறாரு. அடுத்த கதிர் அந்த மஞ்சள் சட்டையோட வயித்துல ஒரு உதைக்க தடுமாறுற மஞ்சள் சட்டை அங்க இருந்து ஓடுது. கதிரும் விடாம துரத்திக்கிட்டே போய் சட்டையோட பின்னாடி புடிச்சிடுறாரு. டேய் விட்றா, டேய் விட்றா அப்படின்னு மஞ்சள் சட்டை தப்பிச்சு ஓட பார்க்க கொத்தா அவரை பிடிச்சிட்டு டொம்முன்னு வயிற்றுல குத்திக்கிட்டே, டேய் எங்கடா ராஜி, எங்கடா ராஜி சொல்லுடா அப்படின்னு கத்திட்டு இருக்க மஞ்சள் சட்டை மறுபடியும் கதிரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடுறாரு. டேய் அப்படின்னு கதிரம் துரத்திட்டு வர மஞ்சள் சட்டை மாடியில ஏறி ஓடுது. டேய் நில்லுடா அப்படின்னு கதிர் துரத்திக்கிட்டே வந்து ஒரு மாடியோட கார்னர்ல புடிச்சிடுறாரு. எங்கடா ராஜி சொல்லுடாங்கறல்ல அப்படின்னு அவரு அந்த கைப்பிடியில வச்சு மோத மறுபடியும் தப்பிச்சு ஓடுது மஞ்சள் சட்டை. மறுபடியும் காரிடார்ல வந்து அவரை பிடிக்கிற கதிர், எங்கடா ராஜி சொல்லுடா, எங்கடா ராஜி அப்படின்னு வச்சு காலால மிதின்னு மிதிக்க, சொல்லிடுறேன் அப்படிங்கிற மைக்கு பெருமூச்சு வாங்க கதிர் கையெடுக்கிறாரு. அவ இந்த ஃப்ளோர்ல தான் இருக்கா, ஆனா எந்த ரூம்ல இருக்கான்னு எனக்கு நிச்சயமா தெரியாது அப்படின்னு சொல்ல கதிர் ஒரு நிமிஷம் திகைச்சு போய் நிக்கிறதுக்குள்ள மஞ்சள் சட்டை அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். உடனே கதிர் அந்த காரிடார்ல நின்று ராஜின்னு கத்துறவரு ஒரு ரூம் கதவை தட்டி ராஜின்னு கூப்பிடுறாரு. அவங்க கதவை திறக்கிறாங்க. அங்க வேற ஒரு பொண்ணு நின்று யார் வேணும்னு கேட்க சாரிங்கிறாரு கதிர். அவங்க கதவை லாக் பண்ணிட்டு உள்ளர போயிடுறாங்க. ராஜின்னு அவரு அடுத்த கதவை தட்ட அங்க இருக்கிற பொண்ணும் கதவை திறந்து பாக்குறாங்க. யார் வேணும்னு கேட்க ராஜி இருக்காளா அப்படின்னு கதிர் கேட்க, அப்படி யாரும் இங்க இல்ல அப்படிங்கிற அந்த பொண்ணு கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் கதிர் அடுத்த கதவை தட்டி ராஜின்னு கத்த அவங்க திறந்து பார்த்துட்டு யார் வேணும்னு கேக்குறாங்க. அங்க நிக்கிற ரெண்டு பொண்ணுங்களை பார்த்துட்டு பேசாம வந்துடுறாரு கதிர். அடுத்த ரூமை தட்ட அங்க இருந்து ஒரு பொண்ணு எட்டி பாக்குறாங்க. அவங்களும் சொல்லி வச்ச மாதிரி யார் வேணும்னு கேட்க சாரிங்க அப்படின்னு கதிர் வந்து அடுத்த கதவை தட்ட அதுல அந்த திருச்சி பொண்ணு பெங்களூர் பொண்ணு கதவை திறக்கிறாங்க. ராஜி இருக்காளா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கதவை பாக்குறவர் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சாரிங்கிறாரு. அடுத்து ஒரு ரூம் கதவை தட்டி ராஜி எங்க இருக்கிற ராஜி அப்படின்னு ரொம்பவே டிசப்பாயின்மெண்டோட கத்துற கதிர் தலையில கைய வச்சுட்டு ஐயோ அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. ரூம்குள்ள ராஜி, ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க இவரு இன்னொரு ரூமோட கதவை தட்டி ராஜின்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த திருச்சி பொண்ணு மெதுவா வந்து பாக்குறாங்க. இப்போ கரெக்டா அவரு அந்த கதவை தான் தட்டிட்டு இருக்காரு. ராஜி எங்க இருக்க ராஜி அப்படின்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டதும் ராஜி கெஞ்சறத நிறுத்திட்டு கவனிக்கிறாங்க. உடனே உள்ளர இருக்க ரெண்டு பேரும் அப்படியே திகைச்சு போய் திரும்பி பார்க்க, ராஜி கதவை தர அப்படின்னு கதிரோட வாய்ஸ கேட்டுட்டு கதிர் அப்படின்னு சொல்லிட்டே நிக்கிறாங்க. ராஜி கதவு திறக்காதனால கதிர் அங்கிருந்து ஓடி போய் அடுத்த ரூம் கதவு தட்டி ராஜின்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. இதையெல்லாம் அந்த திருச்சி பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ரூம் கதவை திறந்து வந்து யாருங்கன்னு கேட்க சாரின்ட்டு வர்றாரு கதிர். ஐயோ அப்படின்னு தலையை தேய்ச்சிக்கிறவரு அடுத்த ரூம் கதவை தட்டி ராஜின்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பாத்துட்டு இருக்க திருச்சி பொண்ணு கதிர் கிட்ட வந்து, சார் யார் நீங்கன்னு கேக்குறாங்க. ராஜேஸ்வரியோட ஹஸ்பண்ட். இந்த காம்படிஷனுக்கு அவ வந்திருந்தா, அவளை தேடி நான் வந்தேன். அவ எங்க இருக்கான்னே தெரியல, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கதிர் கேட்க, ராஜினா அந்த குன்னக்குடி பொண்ணான்னு கேக்குறாங்க திருச்சிக்காரம்மா. அவதான் அப்படின்னு கதிர் சொல்ல, அவளை இன்னொருத்தவங்க கூட ஜோடியா ஆட சொன்னாங்க. அவ ஆட மாட்டேன்னு ஒரே அழுக, ஊருக்கு போறேன்னு ஒரே சண்டை, அக்ரிமெண்ட்டை மீறி போக கூடாதுன்னு ஆர்கனைசர் சொன்னாங்க. நான் பார்க்கும்போது பேக்கோட உட்கார்ந்து இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியலங்கிறாங்க அந்த திருச்சி பொண்ணு. இப்போ அவ எங்க இருக்கான்னு கதிர் கேட்க 406 அந்த ரூம் தானே காட்டுறாங்க அந்த பொண்ணு. கதிர் மறுபடியும் அந்த ரூமுக்கு ஓடி வந்து, ராஜி நான் வந்துட்டேன் ராஜி கதவை தரேன்னு கதவை தட்டிட்டு காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காரு. ராஜின்னு அவரு கத்திக்கிட்டே இருக்க அந்த திருச்சிக்கார பொண்ணு பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த கதவை தட்டுற கண்ணியமான ஆரஞ்சு சட்டை ராஜியோட வாயை பொத்தி வச்சிருக்காரு. ஏய் வாயை மூடிட்டு அப்படின்னு ஹோஸ்ட் மிரட்டிட்டு இருக்காரு. கதிர் ராஜின்னு கதவை தட்டிட்டே இருக்க ராஜி மட்டும் கையை நீட்டி எப்படியாவது சத்தம் போட்டு கதிருக்கு நம்ம இங்க இருக்கதை காட்டிடணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா முடியல. பிரச்சனை பண்றாங்கன்னு அவங்கள வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பாங்க. இவங்க செஞ்சாலும் செய்வாங்க அப்படின்னு திருச்சிக்கார பொண்ணு சொல்ல கதிர் தலையை ஐயோன்னு பிச்சுட்டு நிக்க மஞ்சள் சட்டை மைக்கு நைஸா எட்டி பாக்குது. நிமிர்ற கதிர் அந்த ஆளை பார்த்துட்டு டேய் அப்படின்னு கத்த மைக்கு அங்கிருந்து ஓட பார்க்க கதிர் ஓடி போய் புடிச்சிடுறாரு. டேய் எங்கடா ராஜின்னு வச்சு மிதின்னு மிதிக்கிறாரு. இங்கதான் இருப்பான்னு சொன்ன, எங்கடா ராஜி சொல்லுடா அப்படின்னு வச்சு எட்டி உதைக்கிறாரு. சொல்றா டேய் ராஜி எங்கடா அப்படின்னு பயங்கரமா முறைச்சுக்கிட்டு கொலவெறியோட கேட்டுட்டு இருக்காரு கதிர். டேய் சொல்லுடா அப்படின்னு கதிர் அடி நடிக்க, சொல்றேன் அப்படின்னு மைக்கு சொல்ல, அவ இங்கதான் இருக்கான்னு பொய் தானே சொன்ன, சொல்றா சொல்லு இல்லன்னா உன்னை சாகடிச்சிருவேன், உண்மையை சொல்லு அப்படின்னு கதிர் அடிச்சு துவைச்சு எடுத்துடுறாரு. சார் நான் தாள் கெஞ்சிட்டு இருக்க,
எங்க இருக்கான்னு சொல்டா அப்படின்னு கதிர் அடிச்சுக்கிட்டே இருக்க. இங்க ரூம்குள்ள இவ கத்திட போறா பாத்துக்க அப்படின்னு ஹோஸ்ட் சொல்லிட்டு கதவை பார்த்துட்டு இருக்காரு. டேய் சொல்லுடா சொல்லு அப்படின்னு கதிர் வெச்சு சாத்தி எடுக்க, சார் சொல்லிடுறேன்னு கையெடுத்து கும்பிடுறான் மைக்கு. அப்போ அந்த கதவை தட்டுற கன்னிவான் கைய கொஞ்சமா நீக்கி கதிர் கதிர்னு கத்திடுறாங்க ராஜி. கதிர் நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு ராஜி கத்திட கதிர் அதை கவனிச்சிட்டு இருக்க. அந்த கேப்ல மஞ்சள் சட்டை மைக்கு ஓடிடுது. மறுபடியும் ராஜி முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆளோட கையை இழுத்துட்டு கதிர் அப்படின்னு கத்துறாங்க. கதிர் மறுபடியும் அந்த ரூம் முன்னாடி வந்து நின்னு கதவை தட்டுறாரு. ராஜி ராஜின்னு கதவை தட்ட இப்ப ராஜியை பேச விடாம வாயை பொத்திக்கிறான்னு அந்த ஆளு. நான் வந்துட்டேன் ராஜி அப்படின்னு கதிர் கதவை தட்ட அவங்க 2 பேரும் பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆள் ராஜியோட வாயை நல்லா அழுத்தமா மூடிக்கிறாரு. கதிர் கதவை இடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. 4-5 அட்டமுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிக்கிறவரு ரொம்ப வேகமா வந்து இடிக்க கதவு திறக்குது. ராஜியும் கரெக்டா அந்த கைய புடிச்சிட்டு இருக்கிறவன் மிஸ்டர் காக்காவோட கைய கடிச்சிட்டு திரும்புறாங்க. அவன் பெட்ல விழுந்து கை வலியில ஐயோ ஐயோன்னு கைய உதறிக்கிட்டு இருக்க ராஜு பயங்கரமா அழுதுகிட்டே கதிரை பாக்குறாங்க. கதிரும் அப்படியே அதிர்ச்சியா திகைச்சு போய் பாத்துக்கிட்டே இருக்கவரு ராஜிங்கிறாரு. அப்படியே நிக்கிறவங்க கதிர் அப்படின்னு கத்திக்கிட்டே வந்து அவரோட நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கதிரோட சட்டையை இறுக்கி பிடிச்சிருக்கிறதுலயே கதிருக்கு தெரியுது ராஜி எவ்வளவு பயந்து போயிருக்காங்கன்னு. அப்படியே மெதுவா கையெடுத்து அவங்களோட தோளோட சேர்த்து நெஞ்சோட அணைச்சிக்கிறாரு. பயப்படாத ராஜி பயப்படாத அப்படின்னு கதிர் மெதுவா சொல்ல, நான் தெரியாம வந்து தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்கும் போதே கைய உதறிக்கிட்டு மிஸ்டர் காக்கா வந்து நிக்க ஹோஸ்டும் பக்கத்துல வர்றாரு. இவங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஆளுங்களா இருக்காங்க, ரொம்ப கெட்டவனுங்க அப்படின்னு ராஜி சொல்ல, என்னடி ரொம்ப ஓவரா சீன் போடுற, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்த, இப்ப என்ன உன் புருஷனை பார்த்தது ரொம்ப ஓவரா நடிக்கிற அப்படின்னு ஹோஸ்ட் சொல்ல, இவன் தானே பணத்துக்காக உன்னை அனுப்பி வச்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மிஸ்டர் காக்கா ராஜி மேல கைய வைக்க வர ராஜியை ஒரு கையால புடிச்சிருக்க கதிர் இன்னொரு கையால பட்டார்னு தட்டி விட்டுட்டு ராஜியை ஒருமா நிக்க வச்சுட்டு மிஸ்டர் காக்காவை சலார் 4 அறை விட்டு கொத்தா கழுத்தோட புடிச்சிடுறாரு. இந்த பக்கம் வந்த ஹோஸ்டையும் சாத்துன்னு இன்னொரு கையால சாத்திடுறாரு. உடனே மிஸ்டர் காக்காவும் நானும் உனக்கு சலைச்சவே இல்லைன்னு கராத்தே வெட்டுக்கு வர கதிர் இன்னும் வெறியாகி பலார் 4 கொடுத்து ஒன்னு புறங்கையால வீச சுருண்டு போய் விழுது மிஸ்டர் காக்கா. கழுத்து பிடிச்ச அவரை வயிற்றுல குத்துன்னு குத்திட்டு இருக்க ஹோஸ்ட் வந்து இன்னொரு பக்கமா கதிரை கட்டி பிடிச்சி இழுக்கிறாரு. ஐயோ அப்படின்னு ராஜு பயந்து போய் நிக்கிறாங்க. அந்த ஆளை தள்ளி விட்டுட்டு மிஸ்டர் காக்காவை வயிற்றுல குத்துன்னு குத்தி தூக்கி எறிகிறாரு கதிர். அவரு பெட்ல போய் விழ கதிர் அவர் மேல போய் குதிச்சு உட்கார்ந்து காஞ்சனா பேய் ரேஞ்சுக்கு தாக்கிட்டு இருக்காரு. வழக்கம் போல ஹீரோயின் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி பயத்துல நடுங்கிட்டு கதிர்னு கூப்பிட்டு நிக்கிறாங்க ராஜி. கதிர் போதும் விட்டுரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க கதிர் தள்ளி விட்டதுல தடுமாறி போய் விழுந்த ஹோஸ்டும் எழுந்து வந்து இன்னொரு பக்கம் பிடிக்கிறாரு. அதுக்குள்ள சுதாரிச்சுக்கிற மிஸ்டர் காக்கா வந்து கதிரை அடிக்க வர அவர் காலால ஒரு உத விடுறாரு. அப்படியே இவனை விட்டுட்டு ஹோஸ்டோட கையை முறுக்கி முழங்கைய வச்சு முதுகுல நங்குன்னு ஒரு குத்துறாரு கதிர். இவங்க அந்த கண்ணாடி ஓரமா நின்னுட்டு கதிர்னு கத்திட்டு இருக்காங்க. 2 பேரையும் அடிச்சுட்டு அவரு திரும்ப டங்குன்னு வந்து டான்ஸ் மாஸ்டர் நிக்கிறாரு. பயங்கர வெறியில இருக்க கதிர் அந்த காட்டெருமையும் சாத்துன்னு சாத்தி தள்ளி விட்டுடுறாரு. அந்த காட்டெருமையும் கதவுக்கு முட்டு கொடுத்து போய் விழுந்துடுது. கதவுல இடிச்சு அதோட பின்மண்டையில அடிபட்டு இருக்க மீதி 2 பேரும் வழியில ஓ அப்படின்னு அணத்திக்கிட்டு இருக்காங்க. கதிர் இன்னமும் வெறி அடங்காம இந்த 3 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ராஜி பக்கத்துல வர்ற கதிர், ஏண்டா எவனோ ராஜி அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்களாமே, இப்ப சொல்லுங்கடா பாக்கலாம், சொல்லுங்கடா இப்ப சொல்லுங்க ராஜி அனுப்ப மாட்டேன்னு அப்படின்னு கதிர் பயங்கர கோவமும் வெறியுமா கேட்டுட்டு இருக்க ராஜி கதிரையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வழிய கதிர் 3 பேரையும் மாறி பார்க்க 3 பேரும் வாயை கூட திறக்க முடியாம அரமயக்கத்துல அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் போய் உன் பேக் எடு அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி பாஞ்சு போய் அவங்களோட பேக்கையும் லக்கேஜையும் எடுக்கிறாங்க. அவங்களோட சூட்கேஸை கையில வாங்கிக்கிற கதிர், உங்க கண்ணு முன்னாடி தான் இப்ப நான் ராஜியை கூட்டிட்டு போறேன், முடிஞ்சா எவனாவது தடுத்து பாருங்கடா, தைரியம் இருக்கிறவன் தடுத்து பாருங்கடா அப்படின்னு கதிர் கர்ஜிச்சிட்டு இருக்க ராஜி கண்ணீரோட கதிரையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கதிர் கைய நீட்டுறாரு ராஜி முன்னாடி. பேக்ரவுண்ட்ல இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் என்று இதுவரை இது போல நானும் இல்லை என்ற பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க ராஜி கதிரோட நீட்டிருக்க கையையே பார்த்துக்கிட்டு மெதுவா அவங்க கையெடுத்து அந்த கையில வைக்கிறாங்க. கடல் அலை போலே வந்து கரைகளை மீறும் என்று குறுகிட வந்தும் பின் வாங்கவில்லை என்ற சாங் ஓடிட்டு இருக்கு. கதிர் ஒரேட்டு முன்னாடி நடக்க ராஜு பின்னாடியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் வாங்கின அடியில எழுந்திருக்க கூட முடியாம பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. கதிர் நடக்க கூடவே நடக்கிற ராஜி கதிரையே பார்த்துக்கிட்டு
இது ஒரு கனவு நிலை, இதை கலைத்திட விரும்பவில்லை. கனவுக்குள் கனவாய் என்னை நானே கண்டேனே. எனக்கு என்ன வேணும் என்று ஒரு வார்த்தை கேளு நின்று. இனி நீயும் நானும் ஒன்று என சொல்லும் நாளும் இன்று. எனக்கு என்ன வேணும் என்று ஒரு வார்த்தை கேளு நின்று. இனி நீயும் நானும் ஒன்று என சொல்லும் நாளும் இன்று அப்படின்னு ராஜியோட மனம் பாடி பரிதவிச்சுக்கிட்டு இருக்க கதிர் கூடவே நடந்து வர்றாங்க அவங்க. வீட்டில் கோமதி துவைச்ச துணிகள் எல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. ஏதோ இந்த வீட்டில் கோமதியை கேட்டுதான் எல்லாம் நடக்கிற மாதிரி எங்க அம்மா என்கிட்ட பேசிட்டு போகுது. இப்போ எங்க அம்மா சொன்னதை என் புருஷன்கிட்ட போய் சொன்னா உன் அண்ணன் மகனுக்கு சப்போர்ட் பண்றியா, அப்படியே உன் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்ல மாட்டாரு? கண்டிப்பா சொல்லுவாரு. உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, இந்த கோமதிக்கு எல்லா பக்கமும் இடி அப்படின்னு புலம்புன்னு புலம்பிக்கிட்டு துணியை மடிச்சிட்டு இருக்காங்க கோமதி. வெளியே பாண்டியன் சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்க, அரசி அப்பாவோட செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. பாண்டியன் ஆன்னு கேமராவை பார்த்துட்டு இருக்க. அப்பா முகத்தை நல்லா சிரிச்ச மாதிரி வைங்கப்பா அப்படின்னு அரசி சொல்ல, இதுக்கு மேல எப்படிப்பா சிரிக்கிறது, எடு அப்படின்னு பாண்டியனும் சிரிக்க, அரசியும் சிரிச்சுக்கிட்டே செல்ஃபி எடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படின்னு அரசி சொல்ல, பாருடா அப்படின்னு பாண்டியனும் கலகலன்னு சிரிக்க, சூப்பர்ப்பா அப்படின்னு அரசியும் சிரிக்கிறாங்க. 2 பேர் சிரிக்கிற சத்தமும் கோமதி காது வரலும் வந்து விழுது. அப்பாப்பா சூப்பர்ப்பா, இன்னும் ஒரே ஒரு செல்ஃபின்னு அரசி சொல்லிட்டு இருக்க. என்ன சிரிப்பு சத்தம் கேக்குது? அப்படின்னு கோமதி மடியில் இருக்க துணி எடுத்து கீழே வச்சுட்டு எழுந்திருக்கிறாங்க. கியூட்டா இருக்கீங்கப்பா, இன்னும் ஒரு போட்டோ எடுக்கலான்னு அரசி சொல்லிட்டு இருக்க. ரூம் கதவை திறந்துட்டு வெளியில வர்றாங்க கோமதி. நல்ல முகத்தை சிரிச்ச மாதிரி வைங்கப்பா, இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படின்னு சொல்ல, அப்படின்னு காது டு காது சிரிக்கிறாரு பாண்டியன். 2 பேரும் சிரிக்கிற சத்தம் வீட்டையே நிரப்ப கோமதி வந்து எட்டி பாக்குறாங்க. போதுமா அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க. இம்புட்டு சத்தமாலாம் சிரிக்க மாட்டாரே, ஒருவேளை நல்ல மூட்ல இருக்காரோ? இருக்கட்டும் இதுதான் சந்தர்ப்பம்னு அவர்கிட்ட போய் பேசிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே கோமதி அங்க வர, போதும் பாங்குறாரு பாண்டியன். இப்படி சிரிச்சுட்டு இன்னும் ஒரே ஒரு போஸ் கொடுங்கப்பா, பாருங்க எப்படி இருக்குப்பான்னு அரசி காட்ட. இந்த போட்டோ சூப்பரா இருக்குப்பா, இதுக்கு முன்னாடி எடுத்து இல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க. ஆமா அப்படின்னு கேட்க அரசி அதை ஸ்வைப் பண்ணி காமிக்க. இது நல்லா இல்லைங்கிறாரு பாண்டியன். கோமதி பக்கமா வந்து நிக்க, ஐயோ அதுக்குள்ள மனநிலை மாறிடுச்சோ அப்படின்ற மாதிரி விரல கடிச்சிட்டு நிக்கிறாங்க. பாக்குற பாண்டியன், கோமதி அரசி எடுத்து வச்சிருக்கிற போட்டோவெல்லாம் பாருன்னு சொல்ல, அப்படின்னு அரசி மொபைல நீட்டுறாங்க. நல்லா தலையில கொம்பு வச்ச மாதிரி, நல்லா காதெல்லாம் யானை காது வச்ச மாதிரி, குண்டா இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு சிரிக்க ஆரம்பிக்க. ஓகே மறுபடியும் சிரிப்பு மூடுக்கு வந்துட்டாரு அப்படின்னு கோமதி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க. இப்படியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் அந்த போனை எடுத்து கொடுத்தது கோமதி, நல்ல போன் வச்சிருக்கிறப்பா நீயே அப்படின்னு பாண்டியன் சிரிக்க. கோமதி திருப்தியா பாக்குறாங்க. அம்மா நீயும் வரியா போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு அரசி கேட்க. எனக்கு போட்டோ எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற கோமதி. ஏங்க நீங்க எப்ப சாப்பிட போறீங்கன்னு கேக்குறாங்க. சாப்பிடுவோம் எல்லாரும் வரட்டும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு பாண்டியன் அசட்டையா சொல்ல. இல்ல மாத்திரை சாப்பிட வேண்டாமாங்கிறாங்க கோமதி. அவங்க எப்படியாவது பாண்டியனை தனியா தள்ளிட்டு போனா பரவாயில்லன்னு யோசிக்கிறாங்க. அவரு அதுக்கும் சாப்பிடலான்னு அசட்டையா சொல்லிட, அடுத்து என்ன அஸ்திரத்தை எடுக்கலான்னு கோமதி யோசிக்கிறாங்க. அப்பா நம்ம இன்னும் நிறைய போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு அரசி சொல்ல. இன்னும் போட்டோ எடுக்க போறியா அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்காரு. அரசி நீ கொஞ்சம் உள்ள போமாங்கிறாங்க கோமதி. எதுக்குன்னு அரசி கேட்க. நான் உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும்டி அப்படின்னு கோமதி சொல்ல. என்ன பேசணும்னு கேக்குறாங்க அரசி. அட அவர்கிட்ட பேசணும்னு சொல்றேன் உள்ள போ அப்படின்னு கோமதி சொல்ல. அரசி அவங்க அப்பாவை ஒரு பார்வை பார்த்துட்டு எழுந்திருக்கிறாங்க. உட்காருப்பா அரசி அப்படின்னு மகளை மறுபடியும் பக்கத்துல உட்கார வச்சுக்கிற பாண்டியன். என்னடி என் மவ முன்னாடி பேச மாட்டியா என்கிட்ட? அரசிக்கு தெரியாம அப்படி என்ன பெரிய ராணுவ ரகசியம் அப்படின்னு பாண்டியன் கேட்க. அரசிக்கு ரொம்ப பெருமையாயிடுது. அப்படி சொல்லுங்கப்பா அப்படின்னு அரசி சிரிக்க. அதானே அப்படிங்கிறாரு பாண்டியன் பார்த்துக்கிட்டு. பாத்தியா அப்பா உனக்கு எப்படி பல்ப் கொடுத்தாருன்னு அப்படின்னு அரசி கோமதியை பார்க்க. கோமதி ரொம்ப சங்கடமா பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சலிச்சிட்டு நிக்க. என்னடி ஆச்சு உனக்கு, என்ன சொல்ல வர்றியோ அதை சொல்லு அப்படின்னு பாண்டியன் சொல்ல. அதுங்க நான் இன்னைக்கு கோவிலுக்கு போனேங்க அப்படின்னு கோமதி சொல்ல. அது வரலையும் என்னமோன்னு தெரியலன்னு சீரியஸா கேட்ட பாண்டியன். இதைத்தான் சொல்ல வந்தியாக்கும். இதுதான் எனக்கு தெரியுமே, நான் தான் பார்த்தேனே. எனக்கு காலம் கையும் சரியாகணும்னு தானே நீ கோவிலுக்கு போயிட்டு வந்த அப்படின்னு பாண்டியன் கேட்க. எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி சொல்றதுன்னு கோமதி திணறிக்கிட்டே தலையாட்ட பாண்டியன் சிரிக்கிறாரு. அதுக்கும் தான் போனேன் அப்படின்னு கோமதி சொல்ல. அதுக்கும் தானா கோமதி
என்னமோ சொல்ல வந்தவ அதை மென்னு முழுங்குற மாதிரி எனக்கு தெரியுது. என்ன விஷயம் சொல்லுன்னு சீரியஸா கேக்குறாரு பாண்டியன். அது அப்படின்னு கோமதி முழிய இந்த பக்கமும் இந்த பக்கம் மாத்தி மாத்தி உருட்டிட்டு இருக்க. சொல்லுடி அப்படின்னு பாண்டியன் கேட்க அரசியும் ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அது இல்லைங்க, கோர்ட்ல நம்ம கேஸ் வருதுல்ல, அதுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அப்படியே உங்க காலு கோர்ட்டு அப்படின்னு கோமதி பயத்துல உளறிக்கிட்டு இருக்க. கோமதி தப்பு பண்ணது அவங்களோட பாவ புண்ணியத்தை சரி பண்றதுக்கு வேணா அவங்க வேணா கோவில் கோவிலா போய் வேண்டலாம். ஐயோ இப்படி ஒரு பாவம் செஞ்சுவிட்டோமே, எந்த சாமியாவது கண்ணை திறந்து நம்மளை காப்பாத்தாதான்னுட்டு அவங்க வேணும்னா கோவில் கோவிலா போய் கும்பிடலாம். நம்ம எதுக்கடி கோவில் கோயிலா போய் கும்பிட்டுட்டு இருக்கணும்? உண்மையும் நீதியும் நேர்மையும் நம்ம பக்கம் இருக்கிறப்ப எல்லா நம்ம பக்கம் தானே இருக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அரசி அப்செட் ஆகி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயோ இன்னைக்கு இவர்கிட்ட பேசின மாதிரி தான் அப்படின்னு கோமதி பயத்தோட யோசிச்சுட்டு இருக்க. கோமதி வக்கீல் கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன், இன்னும் 2 நாளையில கேஸ் கோர்ட்டுக்கு வந்துடும், நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, நடந்த விஷயத்த மட்டும் சொன்னா கோர்ட்ல போதும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. என்னப்பா அரசி கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு பாண்டியன் மகளை பார்த்து கேட்க. போயிட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு பிக்னிக்கு போற மாதிரி ஒத்துக்கிறாங்க அரசி. பாண்டியனா அப்படின்னு பெருமையா சிரிக்கிறாரு. ஏங்க உங்க கால் வலி இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கோமதி கேட்க. கால் வலி என்ன திடீர்னு கூடுது திடீர்னு குறையுது, இன்னும் 1 வாரம் கழிச்சுதான் வலி குறையும் போல அப்படின்னு பாண்டியன் சொல்ல. இல்ல இந்த கால் வலியை வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போகணுமா அப்படின்னு கோமதி மெதுவா கேட்க. பாண்டியன் திகைச்சு போய் பார்த்துட்டு ஏய் என்னடி சொல்ல வர்ற, எனக்கு ஒன்றும் புரியலங்கிறாரு பாண்டியன். இல்ல கால்வலியோட கோர்ட்டுக்கெல்லாம் போகணுமா அப்படின்னு கோமதி கேட்க. பாண்டியன் படு டென்ஷன் ஆயிடுறாரு. ஏய் இவள அப்படின்னு அவரு வேகமா எழுந்திருக்க. அப்பா விடுங்கப்பா உட்காருங்க அப்படின்னு அரசி இழுத்து பிடிச்சி உட்கார வைக்க கோமதி ரொம்பவே பயந்து போறாங்க. அப்பா என்னப்பா உட்காருங்கப்பா அப்படின்னு அரசி அவரோட கையை பிடிச்சிக்க. என்ன பேசுறா இவ அப்படின்னு கத்துற பாண்டியன். என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசுறியா நீ? நாம கோர்ட்டுக்கு போகலன்னு வச்சுக்க, அவங்க பக்கம் சாதகமா தீர்ப்பு ஆய் போயிடும் அப்படிங்கிற பாண்டியன் கோமதியை கூர்ந்து பார்த்துட்டு ஏண்டி அதுதான் உன் என்னமோன்னு கேட்குறாரு. அது அப்படின்னு தவிச்ச மாதிரி பார்க்க. அதனாலதான் என்னையும் அரசியும் கோர்ட்டுக்கு போக வேணான்னு சொல்றியாங்கிறாரு பாண்டியன். அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு கோமதி சொல்ல. அப்புறம் என்னன்னு கேட்குறாரு பாண்டியன். இல்ல அது உங்களுக்கு உடம்புக்கு முடியலல்ல, கால் வலி வேற, அதான் கஷ்டப்படுத்த வேணான்னு தான் அப்படின்னு கோமதி சொல்ல. ஏண்டி ஏன் மேல அக்கறை இருந்தா ஏங்க கை கால் வலியோட எதுக்குங்க கோர்ட்டுக்கு அலையிறீங்க? நீங்க வீட்டில் இருங்க, நான் அரசியை கோர்ட்டு கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு நீ சொல்லணும். அப்படி சொல்லி இருந்தா நீ நல்லவ அப்படின்னு பாண்டியனே கோமதிக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. உடனே கோமதி ஏங்க நான் எப்படிங்க அப்படி அப்படின்னு கோமதி கேட்க. அப்படின்னா வீட்டில் இருக்க வேற யாராவது அரசியை கூட்டிட்டு போயிட்டு வரட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. இல்லைங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு கோமதி ஆரம்பிக்க. ஏய் அப்படின்னு ஒத்த வரல நீட்டி மிரட்ட பயந்துடுறாங்க கோமதி. பேசாத சொல்லிட்டேன் அப்படின்னு பாண்டியன் கத்த. அப்படின்னு அரடி பின்னாடி போயிடுறாங்க கோமதி. அந்த கேடு கெட்டவனுக்கு எப்படா தண்டனை வாங்கி கொடுக்கறதுன்னு நான் ராத்திரி பகலா தூங்காம யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீ என்னடான்னா கோர்ட்டுக்கு போக வேணாங்கிறவ. இப்பத்திக்கு அரசியை பத்தி மட்டும்தான் எனக்கு யோசனை போய்கிட்டு இருக்கு, வேற எதை பத்தி நான் யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல சமாளிச்சுக்கிற கோமதி. நான் எதைய பத்தி யோசிச்சுட்டு எதோ தெரியாம பேசிட்டேன், நீங்க விடுங்க அப்படின்னு பயத்தோட படபடக்கிற கோமதி. ஐயோ முருகா அப்படின்னு முருகனுக்கு ஒரு சப்டைட்டில் கொடுத்து கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காலில் அடிபட்டிருக்கு, கையில் அடிபட்டிருக்கு, கோர்ட்டுக்கு போகாதீங்க வீட்லயே இருங்கன்னு. என்ன பேசிட்டு இருக்கிறா இவ? உங்க அம்மா பேச்ச பாத்தியா? யாராவது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை காலி பண்ணிட்டு போவாங்களா அப்படின்னு பாண்டியன் அரசிக்கிட்ட பொறுமிக்கிட்டு இருக்க. ரூம் பக்கமா போற கோமதி திரும்பி நின்று இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. விடுங்கப்பா அப்படின்னு அரசி சொல்ல பாண்டியன் கோவத்தோட குனிஞ்சிட்டு இருக்காரு. ஐயோ இவர்கிட்ட பேசவே முடியலையே, எப்படி அம்மா சொன்னதை பத்தி கேட்க முடியும்னு கோமதி மெதுவா உள்ளர போறாங்க. குமாரை யாராவது காப்பாற்ற முடியுமா? கதிர் ராஜ்யம் அடுத்து என்ன பண்ண போறாங்க? வீட்டில் அதை வச்சு என்ன பூகம்பம் வெடிக்க போகுது? இதெல்லாம் நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.